हेलो अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबिय्यना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल्हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा। सल्लल्लाहु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात। ऊसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलम बितक़वल्लाहि अम्मा बाद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व इबादुर रहमानिल्लज़ीना यमशूना अलल अर्ज़ि हौना। व क़ाल नबियुल्लाहि सय्यिदुल बशर मुहम्मदुन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम लिस्साइमि फ़रहतान फ़रहतुन इंद इफ्तारिही व फ़रहतुन इंद लिक़ाइ रब्बिही। सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्லம்। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய ஜன்னத்துல் ஆலியா நிஸ்வானின் சிறப்பான பட்டமளிப்பு விழா, இதன் மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள், குறிப்பாக என்னுடைய அருமை சகோதரர், இதன் நிறுவனராக இருந்து செம்மையாக வழிநடத்துகிற மௌலவி அல் ஹாஃபில் மொஹிதீன் அப்துல் காதிர் ஆலிம் உஸ்மானி, இங்கே எனக்கு முன்பு பேசி அமைந்திருக்கிற உலமாக்கள், மரியாதைக்குரிய மேடையில் அமைந்திருக்கிற புரொஃபசர் முனைவர் ஹாஜா மைதீன் சார் அவர்கள், என்னுடைய அன்பில் எப்போதும் இருக்கிற கருத்தமன்னா சையது முகமது ஹசரத் அவர்களின் செல்வ புதல்வர், நம்முடைய தண்டன்பள்ளியின் இமாமாக பணியாற்றுகிற ஹசரத் அவர்கள் உட்பட மேடையிலும் கீழையும் நிறைய உலமாக்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் துஆ செய்து துஆவை ஆதர வைத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா,
இவ்வளவு பெண்கள் இருந்து சபை இவ்வளவு அமைதியா இருக்குது. வரலாற்றில் பொன்னெழுத்தால் பதிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சபைகளை அல்லாஹ் உருவாக்குவானாக. நீங்க தான் ஆமீன் சொல்லணும். கொஞ்சம் மெதுவா சொல்லிக்கங்க. சங்கை மிக்கவர்களே, பின்னால் நிறைய ஆலிம்கள், சமூக மக்கள் இருக்கிறார்கள். மனிதனுக்கு அல்லாஹு தாலா சில தன்மைகளை கொண்டு அவனை உயர்த்துகிறான். ஒவ்வொருத்தங்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சில காரியம் வச்சிருக்கான். எல்லாரையும் ஒரே மாதிரி அல்லாஹ் வழி நடத்துறது இல்லை. ஒரே மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பதும் இல்லை. அண்ணனுக்கு கொடுத்ததை போல் தம்பிக்கு கொடுப்பதில்லை. அக்கா சந்தோஷமாக வாழ்வதை போல் தங்கை வாழ்வதில்லை. நல்ல ஞாபகம் வையுங்கள், யாரும் தன்னுடைய பெரும் முயற்சியால் ஒன்றும் வளர்வதில்லை. முயற்சி ஒரு காரணம். அவர்களை உயர்த்தி வாழ வைக்கிறவனாக அல்லாஹ் இருக்கிறான். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், இங்கே குழுமி இருக்கிறவர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஒவ்வொருவர்களையும் அல்லாஹ் உயர்த்துவதற்கு சில காரணங்கள், சில அடையாளங்கள், சில வாழ்க்கையின் தன்மைகள். நான் ரொம்ப பாதுகாக்க வேண்டும் என்னை, என் நாவை. பல பேர்கள் எங்கே விழுகிறார்கள், எங்கே உயர்வுகள் தடுக்கப்படுகிறார்கள்? அவர்களின் நாவுகள் உதிர்த்த சில வார்த்தைகளால். சில பேர்களுடைய வாழ்க்கையில சோதனை எங்கே வரும்? அவர்களே அந்த சோதனைக்கு காரணம். அவர்களின் வார்த்தைகளே காரணம். ஹஜ்ரத் யூசுப் நபியை பற்றி அல்லாஹ் சொன்னான். மிஸ்ர் தேச பெண்களின் ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்ட போது யூசுப் நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலை. இந்த மாதிரி கஷ்ட சூழல்ல நான் போய் விழுறதை விட ஜெயிலுக்கு போனா கூட தாவல்லன்னாங்க. கொஞ்சம் ஆழமா கவனிச்சுக்கிறணும். ஜெயிலுக்கு போனா நல்லா இருக்குமே. நாங்க ஒரு நபி போற இடமா ஜெயில், சிறைச்சாலை? நபிமார்களை கொண்டு அல்லாஹ் சிறைச்சாலையில் வைப்பானா? யூசுப் நபி சிறையிலே போய் அகப்படுகிறார்கள். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, மாதங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 7 வருடம். தாய்மார்கள் உஷாராக இருக்க வேண்டும். 7 ஆண்டுகள். அல்லாஹ்ட்ட ஒரு நாள் கேட்டாங்க, ரப்பே, உன்னுடைய நபித்துவத்தை உலகமெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். 1000 மனிதர்களின் இதயங்களில் உன் நினைவை கொண்டு போட வேண்டும். அவர்களை இந்த உலகத்தினுடைய தீய சக்தியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதுதானே நீ என்னை நபியாக ஆக்கினாய், ரசூலாக ஆக்கினாய். ஜெயில போய் என்னை உட்கார வச்சிட்டியப்பான்னு சொன்னான். அல்லாஹ் சொன்ன பதில், நபியே, அவசியமே இல்லை, எனக்கு அவசியமே இல்லை. உங்களை கொண்டு ஜெயிலில் வைக்கிறது எனக்கு என்ன வேலை? ஒரு நபியை கொண்டா ஜெயிலில் வைக்க போறேன்? இல்லை. அன்னைக்கு அந்த மக்கள், அந்த பெண்கள் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தின போது, ஜெயிலுக்கு போனா கூட பிரியந்தானே, நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்க சொல்லால ஜெயிலுக்கு போனீங்கன்னு அல்லாஹ். அந்த மக்களினுடைய சிரமத்தை என்ன காப்பாத்திருன்னு சொன்னா காப்பாத்தி இருப்பேன், வேற எங்க வச்சும் காப்பாத்தி இருப்பேன். ஜெயில் எனக்கு பிரியம்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தை அந்த நேரத்தில் கபூல் ஆயிட்டுங்கிறான் அல்லாஹ். சில நேரங்களில் நம்ம பேசுற வார்த்தை கபூல் ஆகிடும். என்ன வாழ்க்கை, இதோடு போயிட்டு போலாமேன்னு சொல்லுவாங்க சில பேர். அடுத்த நாள் காரணமே இல்லாமல் மௌத்தாகிடுவாங்க. ஏன் மௌத்து? நோய் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவங்க நேத்து சொன்ன வார்த்தை, ஏன் அல்லாஹ் கஷ்டமா இருக்குது, இதோட மௌத்து தாவலியன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த வார்த்தை. வார்த்தைகளில் பேணுதல் இருக்கட்டும். நிறைய பேர்களின் வீழ்ச்சி அவர்களின் வார்த்தைகளால். எங்கே மதரசாவில எங்கள் பெண்கள் ஆலிமாக்களாக உருவாக்குகிறோம். இப்படிப்பட்ட அழகான வாழ்க்கை கொடுத்து உருவாக்குகிறோம். நிறைய பேர் தங்களுடைய சிரமங்களை தாங்களே வாங்கி கொண்டார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரையும் சாபமிடாதீர்கள், குறிப்பாக உங்கள் பிள்ளைகளை சாபமிடாதீர்கள். உங்க பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்? நீங்கள் சொல்ல நேரம் அது ஒப்புக்கொள்ளப்படும் நேரமாயிருந்தால் உங்க புள்ள நல்லா இல்லாம போறதுக்கு பெத்த தாயே காரணமாவீர்கள். பெத்த தாயே காரணம், தாப்பனார் காரணம்.
மகன் கொஞ்சம் சேட்டை பண்ணும் போது நீ ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா, காலமெல்லாம் அப்படி ஆகி விடுவார். நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வீழும் இடம் எங்கே என்று தெரிந்தால் வாழும் இடத்தை நோக்கி நாம் பயணிக்கலாம். வீழ்ற இடம் எது? திருக்குரானுக்கு விளக்கம் எழுதியவர்களிலே மிகச்சிறப்பான இடம் பெற்றார் அல்லாமா இமாம் ஜமக்ஷரி. இமாம் ஜமக்ஷரி பெரிய இடம், மகத்தான ஆற்றல் மிக்க மாமேதை. அவங்க சொல்லுவாங்க, எங்க உம்மா என் மேல ரொம்ப பிரியம், எங்க உம்மா மேல நான் பிரியம். அல்லாஹ் நம்முடைய பிள்ளைங்களை அப்படி ஆக்கி வைப்பானாக. பிரியமுள்ள பிள்ளைகளா நம்ம பிள்ளை இருக்கணும், நம்ம பிரியம் காட்டணும். இன்னைக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? யாரோ பெண்கள் பேசுறீங்க, தயவு செய்து பேசாதீங்க, போனை அணைச்சி காலு கீழே போட்டுருங்க. ஒரு பெரிய சபை, 1000 வேலை விட்டுட்டுங்க உட்கார்ந்துருக்கோம். உங்களின் நலனுக்காக, எந்த ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்லை. உங்கள் இதயத்தில் அல்லாவை கொண்டு குடி அமர்த்துங்கள், தீமைகளை விட்டு வெளியே வாருங்கள், நாவை சுத்தமாக்குங்கள், பேசாதீர்கள் பாவங்களை, பேசாதீர்கள் புறம், பேசாதீர்கள் அடுத்தவர்களை, சாபமிடாதீர்கள், அது ஒரு பெரிய கெட்ட விளைவுகளை உண்டாக்கும் என்று எச்சரிக்கிறார்கள் இமாம் ஜமக்ஷரி. உம்மா மேல எனக்கு பிரியம், எங்க உம்மா என் மேல பிரியம். இன்னைக்கு நம்ம கஷ்டமெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம புள்ள மேல உயிரையே வச்சிருக்கோம். பாசம் காட்டி பாசம் காட்டி பாசம் காட்டி ஒரு கட்டத்தில் நாம் மோசம் போனோம். என்ன காரணம்? நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு தகப்பனார் எங்கிட்ட சொன்னார், என் பிள்ளைய டாக்டர் ஆக்கிட்டேன் ஹதரத். இன்னைக்கும் காதுல ஒலிச்சிட்டு இருக்குது, என் பிள்ளைய டாக்டர் ஆக்கினேன், நிறைய கஷ்டப்பட்டு டாக்டர் ஆக்கினேன், காசு பணத்தை அப்படி இறைச்சி டாக்டர் ஆக்கினேன். எனக்கு வயசு முடியல, அவன் மருத்துவமனையில் வேலை பார்க்குறான், அவனுக்குன்னு ஒரு தனி ஒரு மருத்துவ சிகிச்சைக்கான ஏற்பாடையும் செய்து விட்டேன். அவன் நல்லா இருக்கிற ஒரு கிளினிக் போட்டு நல்லா இருக்கிறான். காலையில் எனக்கு ரொம்ப சோம் இல்லை, மகனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா, என்னை எங்கேயாவது ஒரு டாக்டர்கிட்ட காட்டி அட்மிஷன் போடுன்னு சொன்னேன். அவன் சொன்னான், நான் என் ஊர் எங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு அவன் பையனை அனுப்பி வைக்கிறேன், எனக்கு அர்ஜென்ட்டாக போகணுன்ட்டான். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஹதரத், மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி பல தடவை நடந்து போச்சு, ஒரு அனுமதி இருக்குதா, என் மகனுக்கு நான் பத்வா செய்யலாமான்னு கேட்டார். நாங்கள் ஒரு நாள் கூட போய் சொன்னது இல்லை. அவர் கேட்டார் என்கிட்ட, நான் பத்வா செய்யட்டுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்குனேன், டாக்டர் ஆக்குனேன், எனக்கு ஒரு ஊசி போட கூட அவன் தயார் இல்லை. அதனால தான் சொன்னேன், எங்கேயாவது டாக்டர்கிட்ட என்னை கொண்டு காட்டுப்பான்னு சொன்னேன். நான் என்னுடைய ஊழியரை அனுப்பி வைக்கிறேன்னு போயிட்டான். அதில் மகனை டாக்டர் ஆக்கி தகப்பன் நான் வேதனையில் கிடந்து தவிக்கிறேன், என்னை அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் மீது அன்பு காட்டுங்கள், அது தவறு இல்லை. உங்கள் மீது அன்பு காட்ட கற்றுக் கொடுங்கள், உங்கள் மீது அன்பு காட்ட கற்றுக் கொடுங்கள். தாயின் அருமை சொல்லி வளருங்கள், தந்தையின் பெருமையை சொல்லி வளருங்கள். எங்களுக்கெல்லாம் எங்கள் வாப்பா அம்மாவுடைய துவா நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் உம்மா அவங்களுக்கு சாப்பாடு கடைசி நேரம் வரைக்கும் என் கையால் எடுத்து ஊட்டி விடுவேன். அம்மா நல்லா இருந்தாங்க, கை நல்லா இருக்கும், எடுத்து ஊட்டுவேன். எங்கள் உம்மா கூட்டிகிட்டு எங்கள் தகப்பனாரு கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பேன். அவங்களும் நல்லா, கையெல்லாம் நல்லா தான் இருக்கும், அவங்க வாயில் தீட்டி விடுவேன். தினமும் எங்கள் அண்ணன் அதை செய்வார், எங்கள் தம்பிமார்கள் செய்வாங்க, நான் செய்வேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், அவர்களின் ஆசீர்வாதம் துவாக்களாலே. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மீது அன்புள்ள பிள்ளைகளை உருவாக்குங்கள். நீங்க அன்பு காட்டுறதை தாண்டி அவங்க அன்பு காட்டணும். தாயினுடைய மதிப்பை புள்ள விளங்கணும். ஒரு பிள்ளையின் சொர்க்கமும் நரகமும் தாயின் கண்ணியத்தில் இருக்கிறது, தந்தையின் உபசரிப்பில் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தும் பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், சொல் கேளாத பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வர்றான், ஏண்டான்னு கேட்டா அவன் கண்டிக்கிறான், வேகப்படுகிறான். ஒரு தந்தை இப்படியே சொன்னார், அவன் உம்மாட்ட சொன்னானா, உங்க மாப்பிள்ளைகிட்ட சொல்லி வை, எங்க வாப்பாட்ட சொல்லி வை. ஒரே வீட்டில் சண்டை போடுறார், நான் பிந்தி வந்தா சத்தம் போடுறார். ஒன்று அவர் வீட்டில் இருக்கணும் அல்லது நான் வீட்டில் இருக்கணும். யார் பேசுகிறார்? மகன். ஒன்னு அவர் வீட்டில் இருக்கணும் அல்லது நான் இருக்கணும். எங்கே இந்த பேச்சு உருவானது? இந்த தைரியம் எப்படி கிடைத்தது? இந்த ஆணவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கே உருவானது? நீங்கள் காட்டிய அன்பால் உங்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்காமல் போனதாலே. பாசங்களை கொடுங்கள், பாசம் காட்டவும் சொல்லிக் கொடுங்கள், மறந்து விடாதீர்கள். இமாம் ஜமக்ஷரி சொன்னார், ரொம்ப கரெக்டான நேரத்தில் முடிப்பேன், ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம்ல உங்களை உட்கார வைக்க மாட்டோம். அல்லாஹ் இந்த நாவல பேசுவான்.
எது உங்களுக்கு அவசியமோ அதை பேசுவான். எடுங்கள் வாழுங்கள், விட்டு விடாதீர்கள். இமாம் ஜமக்ஷரி சொன்னார், எங்கள் உம்மா மேலே எனக்கு பிரியம், என் மேலே எங்கள் உம்மாவுக்கு பிரியம். ஒரு நாள் நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எங்கள் வழக்கத்தில் குருவி விளையாட்டு விளையாடுவோம். குருவி இருக்கு பாருங்க, அந்த குருவி காலில் கயிறை கட்டி அப்படியே அதை ஓடுவேன், அது அப்படியே போகும், அப்படியே இழுப்பேன், அப்படியே போகும் இழுப்பேன். எங்கள் உம்மா ஒரு நாள் சொன்னாங்க, மவனே உயிரோடு விளையாடாதம்மா, அது பாவம் அறியாத புள்ள, குருவிக்கு என்ன தெரியும், அது காலில் கயிறை போட்டு எடுத்து நீ இழுக்கிறியா, அது கஷ்டமா இருக்குமா இல்லையா, கஷ்டமா இருக்குமா இல்லையா அப்படின்னு எங்க உம்மா சொன்னாங்க. ஆனா எனக்கு அது பெருசா தெரியல. தாய் சொல்றாங்க, இப்ப நம்ம பிள்ளைங்க எல்லாம் சும்மா விளையாட்டு பொருள் வச்சு விளையாடுறாங்க. அவங்க குருவியே பிடிச்சி, உயிர் உள்ள குருவியை காலில் கயிறை கட்டி விடுவாங்க, அது அப்படி போகும், பறக்கும், இழுத்து விடுவாங்க. அந்த மாதிரி விளையாட்டு விளையாடாதே, ஒரு உயிரோடு விளையாடாதேன்னு சொன்னாங்க. எனக்கு சின்ன பிள்ளைனால என்னால் அதை எடுத்துக்க முடியல. ஒரு நாள் குருவியை கயிறை கட்டி விளையாடினேன், தெருவில் போய் விளையாடுறேன், அங்கே ஒரு பொந்துக்குள்ளே போய் குருவி நுழைஞ்சிட்டு, கீழே இருக்கிற ஒரு துவாரத்துக்குள்ளே போயிட்டு அப்படி இழுத்தேன், அது வரலை. ரெண்டாவது இழுத்தேன், வரலை. மூணாவது கொஞ்சம் சுண்டி இழுத்தேன், கால் ஒடிஞ்சு வந்துட்டு, குருவி கால் ஒடிஞ்சு போச்சு. நேரம் எங்கள் உம்மாட்ட போய் சொன்னோம்மா, இப்படி விளையாடினம்மா, அது பொந்தில் போய் உட்காந்துட்டு இழுத்தேன், வரலை. மீண்டும் இழுத்தேன், ரெண்டாவது மூணாவது இழுக்கும்போது கால் ஒடிஞ்சிட்டுன்னு. எங்கள் உம்மா உடனே வருத்தப்பட்டு சொன்னாங்கம்மா, அவனை என்ன வேலை செய்த, எத்தனை தடவை தடுத்தம்பா, உன் கால் ஒடிஞ்சா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. உன் கால் ஒடிஞ்சா எப்படி இருக்கும்னு எங்கள் உம்மா கேட்டாங்க. பதுவா செய்யலை, உன் கால் ஒடியணும்னு சொல்லலை, உன் கால் ஒடிஞ்சா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அவர் சின்ன பிள்ளையில தன் சொந்த சரிதை எழுதுகிறார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது நடந்துச்சு, நான் பெண்ணம்பெரிய ஆளாகிறேன், மார்க்க மேதையாகிறார், சட்ட மேதையாகிறார், மிகப்பெரிய தர்க்க கலை ஆசானாகிறார், திருக்குரானுக்கு விளக்கம் எழுதுகிறார், தப்சீர் கஷாப் என்று ஒரு பிரம்மாண்டமான குரான் விளக்க உரை, அப்படியெல்லாம் ஒரு பெரிய ஆளுமை பெற்று ஒரு காலம் அவர் பயணிக்கிற போது குதிரையில் போகிறார். அந்த குதிரை அந்த வேகத்தில் அவரை தூக்கி வீசுகிறது. குதிரையில் போகும்போது கீழே விழுகிறார். விழுந்தவுடன் கால் ஒடிந்தது. அவங்க பார்க்குறாங்க, எழுந்திருக்க முடியல, கால் ஒடிஞ்சிச்சு. இது எப்போ, 4 வயசுல அம்மா சொன்னாங்க, உன் கால் ஒடிஞ்சா எப்படி இருக்குண்டு. இன்னைக்கு அவங்க 40 வயசை தாண்டி கீழே விழுந்து கால் ஒடிஞ்சிச்சு. அவங்க சொன்னாங்களாம், ஹாதா துவா உம்மி, எங்க உம்மா செய்த துவா நடந்துட்டுன்னாங்களாம். எங்க உம்மா செய்த துவா, மகனே உன் கால் ஒடிந்தால் என்றார்களே, கால் ஒடிஞ்சு போச்சு. தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகளை அவச்சொல் சொல்லாதீர்கள், உங்களுக்கு கட்டுப்படாவிட்டாலும் திட்டாதீர்கள், சாபமிடாதீர்கள். அது பழித்தால் நம்ம தாங்க மாட்டோம். பிள்ளைகளை அன்பு காட்டுங்கள், அரவணையுங்கள், நல்ல சொற்களை சொல்லுங்கள், ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்வோடு ரசூலோடு உங்கள் பிள்ளைகளை பழக்கப்படுத்துங்கள். பள்ளிவாசல் வாழ்க்கையை கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தொடர்பை உண்டாக்குங்கள். நல்லவர்களோடு பழக வையுங்கள். அவர்கள் போதைகளுக்கு அடிமையாகி போய் சமூகத்தை கலங்கப்படுத்துகிறார்கள். நீங்கள் தான் சரியான ஆசிரியர்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சில வார்த்தைகளை கொண்டு சில பேர்கள் வீழ்ந்து போகிறார்கள். பலவேறு சங்கடங்களை சந்திக்கணும். சில பேர்களுக்கு அல்லாஹ் உயர்வை சில நலவுகளை கொண்டும் கொடுக்கிறான். எப்பவுமே வாழ்க்கையில சில பேர் அல்லாஹ் பாராட்டுறான், என் அடியார்கள் என்று சொன்னான். யாரு தெரியுமா? வாழ்க்கையில உயர்வு வந்துச்சு, பணம் வந்துச்சு, பதவி வந்துச்சு, அந்தஸ்து வந்துச்சு, பெரிய வீடு கட்டினோம், சந்தோஷமா இருக்கிறோம். அந்த நேரத்திலும் அவர்கள் அடக்கத்தோடு இருந்தார்கள். ஆணவம் வரவில்லை, பெருமை வரவில்லை, கர்வம் வரவில்லை. ஓ இபாதுர் ரஹ்மான் இல்லதீனா யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, இந்த பூமியில் அடக்கமாக நடக்கிறார்கள் என் அடியார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வசதியெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பணம் வந்ததுனால அடுத்தவங்களை மதிக்காம போயிடாதீங்க. நம்ம நல்லா இருக்கிறோன்னு பக்கத்து வீட்டை குறையா நினைச்சிடாதீங்க. அடுத்த வீட்டில் சாப்பிட வழி இல்லை, அவங்கள குறைவா பேசுவதா, அவங்கள சங்கடப்படுத்துவதா? உங்க வீட்டில் சமைக்கும் போது பக்கத்து வீட்டில் பசியா இருக்கிறாங்களா, கொடுத்து விடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். எத்தனை அனுசரணையான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தான் உங்களின் சொர்க்கத்தின் சாட்சியாளர்கள் என்றார்கள். நீங்க சொர்க்கம் போகணுமா, உங்க பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்பானா அல்லாஹ், அவர் எப்படி நடந்தார், நல்ல மாதிரியா நடந்தார், நல்ல மனுஷன் சொன்னா நீங்க சொர்க்கவாசின்னாங்க. அல்லாஹ் உங்களை நல்ல மனுஷனா தேர்ந்தெடுக்கணும்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்ல மனுஷன் பேர் சொல்லணும், நல்ல மனுஷன்னு சொல்லணும். அப்ப எப்படி வாழணும்? அடக்கம் வேணும், பணிவு வேணும், மற்றவர்களை மதிக்கும் வாழ்க்கை வேணும். அடக்கம் வருமா, பணிவு வருமா, மற்றவர்களை மதிக்கிறீர்களா, நீங்கள் ஜொலிக்கிறீர்கள், உங்கள் அந்தஸ்துகள் உயருகிறது. அல்லாஹ் உங்க வாழ்க்கையில இன்னும் செழிப்பை கொடுக்கிறான். அதிலும் குறிப்பாக ரமதானை நோக்கி இருக்கிறோம், ரமதானை எதிர்கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் ரமதான் வர இருக்கிறது. தாய்மார்களுக்கு நான் சொன்னேன், அன்பர்களுக்கு சொல்கிறேன், நோன்பு பிடிக்கிறோம், எல்லாரும் நோன்பு பிடிக்கிறோம். ஆனால் நோன்பு பிடிச்சாலும்
எனக்கு கொடுக்கிற கூலியை விட என் மனைவிக்கு கூலி ஜாஸ்தி. ஒவ்வொரு வீட்லையும் நோன்பு பிடிக்கிற போது ஆண்களை விட பெண்களுக்கு கூலி அதிகம். அந்த குடும்பத்தில் கொடுத்து வச்சவங்க நீங்க, என்ன காரணம்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க நோன்பு பிடிச்சோம். பெண்கள் யார்? நீங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு சஹருக்கு ஏற்பாடு செய்தீங்க, விழிச்சிருந்து சமைச்சிங்க, நோன்பு திறக்கிறதுக்கு வீட்டில் உட்காந்து டீயை போட்டீங்க, நாஸ்தாவை செய்தீங்க. உங்களுக்கு என்ன கூலி தெரியுமா? நோன்பு பிடிச்ச கூலியும். உங்க வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, உங்க வீட்டில் 7 பேர் இருக்கிறாங்க. அந்த 7 பேருக்கு சஹருக்கு ஏற்பாடு செய்து அந்த 7 பேருக்கு மனம் கோணாம நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தீங்களே, அந்த 7 பேர் பிடிச்ச நோன்பின் கூலியும் சேர்த்து உங்களுக்கே கிடைக்கும். அப்ப அவர் நோன்பு பிடிச்சார், அவருக்கும் கூலி கிடைக்கும். அவர் பிடிச்ச நோன்புக்கு அவருக்கு கூலி. அவருக்கு நோன்புக்கு ஏற்பாடு செய்ததால் உங்களுக்கு அவர் நோன்பினுடைய கூலி அவருக்கு குறைக்காமல் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். என்ன தவம் செய்தீர்கள் தாய்மார்களே, என்ன தவம் செய்தீர்கள்? இதனால எங்க வீட்டில் எப்படி தெரியுமா? அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் நான் எழுஞ்சிருவேன். எங்க வீட்டம்மா நைட்டில் சமைச்சு வச்சிருவாங்க, ராத்திரியில் சமைச்சு வச்சிருவாங்க. நான் 4, 3 மணி 3:30க்கெல்லாம் எழுந்திருச்சு, எங்கள் வீடு பெரிய குடும்பம், எழுந்திருச்சு என்ன செய்கிறது, தொழுது முடிச்சுட்டு வேகமாக சமையல் கேட்டுக்கு போவேன். போய் முட்டையை பொரிக்கிறது, கறியெல்லாம் இருக்கும், முட்டையை பொரிக்கிறது நான் தான் செய்வேன். பெருமைலாம் இல்லை, அப்பொழுது பொரித்து வைப்பேன். தகரை எல்லாம் கழுகி வைப்பேன், சகுனு அது இது தட்டு. அடுப்பில் நைட்டில் சமைச்சது பூரா சூடாக்கிறது, சூடாக்கிட்டு டீயை போட்டு வைக்கிறது. இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கள எல்லாத்தையும் எழுப்பி தொலை வச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கிறது. அவ்வளோ வேலையும் பார்க்கறது. சாப்பிட்டு முடித்த உடனே அந்த சகனெல்லாம் கழுகிறது என் வேலை தான். என்ன நீங்கள் அசருது பெரிய ஆலிமிசா? பெரிய ஆலிம்சா இல்ல, அவங்க எல்லாருடைய நோன்பிலும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கிற கூலியில் எனக்கும் பங்கு கிடைக்கிறது. நான் விட்டு கொடுக்க முடியுமா? நான் ஆண்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வீட்டு வேலைகளில் பங்கெடுங்கள் ரமதானிலே. உங்கள் மனைவியோடு தோள் கொடுங்கள் ரமதானிலே. நான் சாப்பிட சமைச்சு வச்சா கையை கழுவிட்டு வந்து சாப்பிடுறது அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க ஹெல்ப் பண்ணுங்கள், நோன்பாளியின் கூலி உங்களுக்கு கிடைக்கும். நோன்பு ரொம்ப முக்கியம். நம்முடைய வீடுகளில் ரமலானில் எந்த வீட்டிலும் பகலில் அடுப்பெறியக்கூடாது. கொஞ்சம் சுகம் இல்லையா, பரவாயில்லை, அல்லாஹ் சொல்றான், அந்த சும ஹைருல்லக்கும், நோன்பு வையுங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. நோன்பு வையுங்கள், அது ரொம்ப சிறந்தது என்றான் அல்லாஹ். ஏன்? ரமலானிலே நோன்புக்கு என்று அல்லாஹ் ஒரு தனி கூலி கொடுக்கிறான். மறந்து விடாதீர்கள், நான் உங்கள் நினைவில் இன்னும் பதிப்பேன். பாக்கியம் நிறைந்த ரமலான் நம்மிடத்தில் மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லா காலங்களிலும் ரமலானினுடைய அருளுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி சொல்வேன், ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட படிச்சு கொடுத்த பாடம் எப்படி தெரியுமா? சின்ன சின்ன பிள்ளைங்க சஹாபாக்கள் அவங்க வீடுகளில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 10 வயசு இல்லை 4 வயசு பிள்ளைங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுப்பாங்களாம். சஹரில் கொடுத்துட்டு அப்படியே உட்கார வைப்பாங்க. அப்படியே உட்காரு. காலையில் எழுந்திரிச்சு அந்த பிள்ளைங்களை அப்படியே கொஞ்சம் வெளியில் கூட்டு போகிறது, சாபாக்கள் வெளியில் கூட்டு போகிறது, அப்படி இப்படிமா அவங்க நினைவுகளை உண்டாக்குறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நோம்பு திறந்துடலான்னு சொல்லி அப்படி ஹதீஸ்ல வருது, சாபாக்குடைய வரலாற்றில், எங்கள் வீட்டு சிறுவர்களை நாங்கள் நோன்பாக ஆக்கினோம். படித்துக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, நோன்பின் அருமைகளை உணரச் செய்யுங்கள். நம்மளுடைய வீடு எல்லாரும் நோன்பாக இருக்கணும். ரமதான் அவ்வளவு புனிதம். அல்லாஹு தாலா உலகத்தில் உங்களை மன்னிக்கிறான் என்றால் அது ரமதானை கொண்டு மன்னிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களுடைய நோன்புக்கு 2 பாக்கியம் இருக்குது. நோன்பு திறக்கிற போது லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான், 2 சந்தோஷம் நோம்பாளிக்கு கிடைக்கும். என்ன சந்தோஷம் தெரியுமா? முதல் சந்தோஷம் இந்த இஃப்தார், நோன்பு திறக்கும் போது எல்லாத்தையும் காலையில் இருந்து அமைதியாக இருந்து பசியோடு இருந்து அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுப்பானா. நோன்பு திறக்கிறப்போ எல்லாமே ஹாப்பியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீ கேட்குற துவா ஒப்புக்கொள்ளப்படுனாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானாங்க. அப்போ அந்த கஞ்சி என்ன இருக்குது, வடை என்ன இருக்குது, அது பெண்களுக்கும் சொல்கிறேன். சமையல் கேட்டில் எங்கள் வீட்டில் நிற்க விட மாட்டேன். அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்து உட்கார வச்சு துவா செய்திடணும். நோன்பு திறக்க 5 நிமிஷத்துக்கு முன்னாலே நீங்கள் துவாவில் உட்காருங்கள். அதுக்கு முந்தைய சமையல்லாம் முடிச்சிடணும். அந்த நேரத்தில் கேட்கிற துவா மறுக்கப்படுவதில்லை. நோன்பு ஆடி நோன்பு திறக்கும் நேரம் கேட்கிற துவா எவ்வளவு தேவை இருக்குது நமக்கு, எவ்வளவு நெருக்கடி இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும், என் பையனுக்கு நல்ல பொண்ணு அமையணும், வெளிநாட்டில் அவன் நிம்மதியா இருக்கணும், நோய் குணமா போகணும், வீடு இல்லை வீடு வேணும், வாழ்க்கையில எல்லா சந்தோஷம் வேணும். அவ்வளவு தேவையும் கேட்பதற்கு சஹாபாக்கள் எழுதி வைப்பாங்களாம். என்னென்ன தேவை நோட்டில் போட்டு எழுதி வைக்கிறது வலிமார்கள் சாலியங்கள். எங்க எழுதி வச்சிருக்கீங்க? ரமலான் வருது, நோம்பு பிடிச்சிட்டு என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான், அதற்காக எழுதி வைக்கிறோம். ரமலானுடைய மாதத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அந்த மாதம் துஆ கேட்கப்படுகிற மாதம், துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிற மாதம். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க,
ரமதானுடைய அருமை இந்த சமூகம் விளங்கினார். லவ் தஅலமு உம்மத்தி மா ஃபீ ரமதான் லத்தமன்னு வந்த கூன சனத்துக்குள்ளுஹா ரமதான். என்னுடைய உம்மத்து ரமதான்ல எவ்வளோ பெரிய அருள் நான் வச்சிருக்கிறேன், எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை வச்சிருக்கேன் விளங்கிட்டா காலம்பூரா நோன்பா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களாம். காலமெல்லாம் நோன்பா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்? லிஅன்ன தஅவாத முஸ்தஜாபான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ கேட்கிற துஆ ஒப்புக்கொள்ளப்படும். நீ கேட்கிற துஆ ஒப்புக்கொள்ளப்படும். உன்னுடைய வணக்கம் நிறைவேறும். தொழுகிறோம், இந்த வருஷம் இன்னைக்கு தொழுக கபூல் ஆகிட்டான்னு தெரியாது. ரமலான்ல ஒத்தாத்து மக்பூலா, நீ செய்த வணக்கம் எல்லாம் அங்கீகரிக்கப்படும். ரமலான்ல ஒரு தொழுகை மிஸ் ஆகக்கூடாது, ஒரு தொழுகை மிஸ் ஆகக்கூடாது. ராத்திரி தஹஜ்ஜத்தை தொழுது பழகுங்கள். உங்கள் அந்தஸ்து உயர்வதற்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் புனிதமிக்க ரமலான். சஹாபாக்கள்ல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரமலான் வந்துச்சுன்னா சொல்வாங்களா, ஆஹா எங்கள் பாவங்களை விட்டும் எங்களை பரிசுத்தமாக்கும் மாதம் வந்து விட்டது. மர்ஹபன் பி ரமலான், மர்ஹபன் பி ரமலான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரமலானே சோபனம் உண்டாகட்டும், வாழ்த்து உண்டாகட்டும். பிமுத்தஹிரினா மினதுனூப், எங்கள் பாவங்களை விட்டும் எங்களை பரிசுத்தமாக்குவதற்கல்லவா நீ வந்திருக்கிறாய். ஒவ்வொரு மனிதனின் பாவத்தை அடியோடு அழித்து கழுகுவதற்காக ரமலான் வருகிறது. விடலாமா? நோன்பு இல்லாம கழிச்சிடலாமா? சின்ன சின்ன காரணத்துக்காக நோன்பை விடலாமா? லேசா தலைவலிக்கு நோன்பை விடுறதா? வயிற்று வலிக்கு நோன்பை விடுறதா? வெளியூருக்கு போற நோன்பை விடுறதா? நோயாளிக்கு கூட நோன்பை விடலாம், டாக்டர் வேண்டான்னு சொன்னா. அப்பவும் கொஞ்சம் தெம்பு இருக்கா, வாந்த சூமு கைருள்ளக்கும், நோன்பு வையுங்கள், அது சிறந்தது என்று அல்லாஹ் சொன்னான். எனவே நம்மை நோக்கி வரும் ரமலானை புனிதமாக்குங்கள், பாக்கியமாக்குங்கள். உங்களை மன்னிக்கும் காலம், உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும் காலம். நீங்க ஆயிரம் தேவையோடு இருக்கிறீங்க, உங்க தேவையை அல்லாஹ்ட்ட கேட்டால் அவன் கொடுக்கும் காலம் ரமலான். அப்படி ஒரு காலம் வாழ்க்கையில் எப்போ வரப்போகுது? அப்படிப்பட்ட ரமலான் நம்மை நோக்கி வருது. இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் இந்த பரக்கத்தால் ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் பரக்கத்தும் அருளும் நிறைந்த இந்த ரமலானை நமது வாழ்க்கையின் விசேஷமாக்கி வைப்பானாக. அவன் பொருந்தி கொண்ட ரமலானாக ஆக்கி தருவானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பை கலந்து ஓடச் செய்வானாக. ரமலானை பற்றி நன்கு விளங்கணும். இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி 11 வாவர் பள்ளிவாசலில் பெண்களுக்காக இஷா தொழுகைக்கு பின்னால் ரமலானை பற்றி வச்சுருக்கோம் பயான். ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் எல்லாம் ரபியுல் அவ்வல்ல வந்து பழகினவங்க. அதனால தான் மக்ரிபுல் அஸ்ர்லாம் வைக்கல. இஷா தொழுதுட்டு சரியா 8 மணிக்கு நைட்டில் பயான் உங்களுக்கு. இதே டைம் வரக்கூடிய 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 அடுத்த மாதம் தான், பிப்ரவரி 11 புதன்கிழமை. பிப்ரவரி 11 குறித்து வச்சுக்கோங்க டைரியில். தாய்மார்கள் அங்கே வந்துருங்க. ரமலான்னா என்ன, ரமலானில் என்னெல்லாம் வச்சுருக்கான் அத்தனையும் விளக்கப்படும். ரமலானை வருகை என்ற உங்களுக்கான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறோம். அதே மாதிரி ரமலான் 30 நாளும் வாவருப்பல்ல லொஹருக்கு பின்னால் பயான் நடக்கும். 30 நாளும் லொஹருக்கு பின்னால். பெண்களுக்கும் அனுமதி. நிறைய பெண்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாகுவதற்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்காக இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நான் சொன்ன வார்த்தைகள், அல்லாஹ் என் நாவில் பேசிய வார்த்தைகளை எடுங்கள். பரிசுத்தமான நாவுடையவங்கள் ஆகுங்கள். பரிசுத்தமான பார்வை வையுங்கள். யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீர்கள். யாரையும் லேசா நினைச்சிடாதீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை குறை சொல்லி விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் மீது வருத்தப்பட்டு திட்டி விடாதீர்கள். உங்கள் நாவுதான் உங்கள் சோதனைக்கும் காரணமாகிவிடும். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற்றி நமது உயர்வுக்காக ரமலான் வருகிறது. ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக்குவோம். அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக. கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பேரன் பேத்திகளாகட்டும், அவர்களை ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. நம்மை பாதுகாப்பானாக. நமது குடும்பத்தை பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ, பிரிஞ்சு இருக்கிறாங்களோ, அல்லாஹ்ட்ட கையேந்துகிறோம். குடும்பம் பிரிஞ்சிருந்தால் பரக்கத்தில்லை, சண்டை நடந்தால் பரக்கத்தில்லை. அந்த குடும்பங்களை அன்போடு ஒற்றுமையாக வாழச் செய்வானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு இரக்கமுள்ள ரப்பு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி
வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து எங்களுடைய மொய்தீன் அப்துல் காதிர் ஆலிம் உஸ்மானி நல்ல சேவை, அவருக்கு தோள் கொடுக்குற எங்களுடைய ஹாஜா நவாஸ், இவங்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்க, நாங்கள் பெத்த பிள்ளைங்கன்னு ஒன்று இருக்கிறாங்க. எங்களுடைய பாசறையில் மடியில் வளர்ந்த பிள்ளைங்க. கல்வியால் அவர்களை நாங்கள் இன்னும் அழகாக்க ஆசைப்படுகிறோம். அவங்க இன்னைக்கு செய்கிற இந்த சேவை எங்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்துது. நீண்ட தூரத்திலிருந்து நான் இங்கே பேசுவதற்காக வந்தேன். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த 11ஆம் தேதி வாவர்பள்ளி மஜ்லிஸுங்கிறது பெண்களுக்காக, ஆண்களுக்கும் தனியிடம் உண்டு. எல்லா ஆண்களுக்காக மஸ்ஜிதை கொடுத்துட்றோம், வெளிபூரம் பெண்களுக்காக வச்சிருக்கிறோம். பயன்பெறுங்கள். ரமலானை அவன் பொருந்தி கொண்ட நாளாக, நம்ம வாழ்க்கையின் சந்தோஷத்தை கொடுக்கும் நாளாக ஆக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.